வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதில் இவ்வளோ எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லா எக்ஸாம்ஸுக்கும் நம்ம டீட்டெயில்டாக ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்ட் புக்கு எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆனுவல் பிளானர், டிஆர்பி ஆனுவல் பிளானர் நம்மளுக்கு முந்தா நாள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த ஆனுவல் பிளானரை பற்றி ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நம்மளுடைய பிளான் என்ன 2026 அப்படிங்கிறது விஷயமாக தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால நம்ம வந்து கரெக்டாக நம்ம அந்த பிளான் படி நம்ம கரெக்டாக போனோம்னா நம்ம நிச்சயமாக இந்த 2026 ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். இப்போ ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் UG, TRB, TN செட் இந்த 2 எக்ஸாம் தான் மெயினாக இருக்கக்கூடியது. BRTEன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் டெட் பேப்பர் 2 எக்ஸாம் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கான நியமன தேர்வு தான் இது. டிஎன் செட் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. மற்றபடி இந்த எக்ஸாம்ஸ் எதுவுமே இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் வரல. பட் வராதா அப்படின்னு கேட்டால் வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. நம்மளுக்கு நடுவில் எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷனுக்கு பிறகு என்ன மாறுதல்கள் வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதே ஆனுவல் பிளானர் கூட ரிவைஸ் ஆகி திரும்ப வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ரொம்ப புதுசாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஆனுவல் பிளானர் இந்த பொங்கல்ல இருந்து நம்ம 1+1 ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அது பொங்கல்லேருந்து கொடுத்துருந்தேன், ரிப்பப்ளிக் டே வரைக்கும் சொல்லி இப்போ 1 February வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். 1 February 2026 இதுக்கான நியூ பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த 2 கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் ஏதாவது ஒன்று படித்து முடிச்சுட்டு இன்னொரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறேன். CSIR-NET 2026க்கு நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் நல்ல ஒரு விகரஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணால் 6 to 8 months ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நல்லா கிளியர் பண்ணிட்டீங்க ஸ்கோரோட அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 40,000 ஸ்டைஃபண்டோட நீங்கள் PhD ஜாயின் பண்ணலாம். கேட் 2027 அது வந்து கேட்டும் கரெக்டாக 1 year டைம் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஆரம்பத்தில் February, Marchல எக்ஸாம் இருக்கும். அதுவும் CSIR-NET-ம் டுகெதர் வித் ஒன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரே இதுதான் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஒரு 90% ஆஃப் த சிலபஸ் சேமாக இருக்கும். அதனால CSIR-NET டுகெதர் வித் கேட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் எதுவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். எந்த எக்ஸாம்னாலும் 6 to 1 year ப்ரிப்பரேஷன் கட்டாயமாக தேவைப்படும். அதனால தான் நான் இப்போ இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். IIT JAMங்கிறது நீங்கள் UG எங்கே படிச்சிருந்தாலும் IIT NITல போய் நீங்கள் PG வித் PhD ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது. அதனால நீங்கள் வந்து நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா நம்மளுடைய ஆனுவல் பிளானர் இது, நம்மளுடைய பிளான் இதுதான். 1+1 ஆஃபர், லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒன்ஸ் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணுறவங்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணுறது வரைக்கும் நம்ம அவங்கள கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி அவங்கள அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோட்டோ. அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்டை இன்டெப்த்தாக கற்றுக்கணும், நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்ம கிளாஸஸில் கொடுக்குறோம். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 10,000+ MCQஸும் டிஸ்கஸ் பண்ணுவேன். ரெக்கார்டடாக இருக்கும், லைவ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், எல்லாம் சேர்த்து அவ்வளோ கவர் ஆகும். CSIR-NET பொறுத்த வரைக்கும் டீடைல்டு லெக்சர்ஸும் ஒரு 10 years கொஸ்டின் பேப்பர்ஸும் சால்வ் பண்ணுவேன். அது போக டெய்லி லைவ் செஷன்ஸ் இருக்கும். லைவ் செஷன்ஸில் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது 2 கம்பைண்டாக தான் போகும். IIT JAM 2027க்கான பேட்சும் நீங்கள் இப்போ தான் செகண்ட் இயர் UG படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணி இப்போ இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். 2027 Januaryல அந்த எக்ஸாம் இருக்கும். நம்ம கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கட்டாயமாக பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணி சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜாயின் பண்ணி கம்பைண்டாக படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக படிக்க முடியும். இது ஆனுவல் பிளானரோட நம்மளுடைய பிளானை வந்து நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக February 1 நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நியூவாக ப்ரிப்பேர் பண்ணாதீங்க அப்படின்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 1 months ப்ரிப்பரேஷன் கட்டாயமாக தேவைப்படும்.